மக்களே ஒரு 250cc ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் த ஒன்லி ஆப்ஷன் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் சொல்கிறேன் 250cc த ஒன்லி ஆப்ஷனாக இந்த மோட்டார் சைக்கிள் KTM டியூக் 250 தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக அப்டேட்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி இன்னும் ஸ்போர்ட்டியராக கொண்டு வந்தாங்க. பட் இந்த 250cc ஸ்போர்ட்ஸ் பைக் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் இப்போ ஒரு புது காம்படிட்டர் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவரோட பேர் தான் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R. இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் தான். அதே மாதிரி இந்த பைக்குக்கும் மெயினான கம்பேரிசன் என்ன அப்படின்னா என்ஜின் பவர் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே வந்து அக்ரெசிவ் ரேஞ்சில் இருக்குது எக்ஸ்ட்ரீம் 250R. ஹீரோவோட புது ப்ராடக்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய யங்ஸ்டர்ஸோட ஃபேவரட் பைக்காக இருக்குன்னு சொல்லலாம். KTM டியூக் 250 நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் 250R நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் அதோட அக்ரெசிவ்னஸ் எனக்கே ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. ஸோ KTM டியூக் 250 vs எக்ஸ்ட்ரீம் 250R. இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளில் எந்த மோட்டார் சைக்கிள் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு மோட்டார் சைக்கிளோட ஸ்பெஷாலிட்டியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கலான்னு. பார்க்கலாமா டீட்டெயிலாக? வாங்க. இப்போ நான் ரெண்டு டீலர்ஷிப்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெவலாஸ் ஆட்டோஸ் பிரீமியா மதுரை. இந்த எக்ஸ்ட்ரீம் 250R ஜெவலாஸ் பிரீமியா ஷோரூம்ல வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. இது டெஸ்ட் டே மோட்டார் சைக்கிள் தான். டெஸ்ட் டே அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் டே பார்க்கணும், நீங்க போய் டெஸ்ட் டே பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு RK மோட்டார்ஸ் KTM மதுரை. இந்த பைக் ரிவ்யூ கொடுத்த RK மோட்டார்ஸ் KTM தான். உங்களுக்கு KTM பைக்ஸ் பத்தி என்கொயரி இல்ல, இந்த மோட்டார் சைக்கிள் டெஸ்ட் டே மோட்டார் சைக்கிள் தான். டெஸ்ட் டே பண்ணி பார்க்கணும்னாலும் நீங்க பைபாஸ் ரோட்ல போய் டெஸ்ட் டே பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு பைக்கை வாங்கணும்னு தோன்றது வந்து அந்த பைக்கோட டிசைனை பார்த்து. ஸோ டிசைன் எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரீம் 250R டிசைன் வந்து ஸ்போர்ட்டியரா இருக்கு. எப்படி ஸ்போர்ட்டியராக இருக்குது இந்த பைக்கோட டிசைனை வந்து ஆல்ரெடி நான் ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். இட்டாலியன் அண்ட் ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிளை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ லோவாக ஓப்பன் ஆகும், அப்படியே மேலே போக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசைன் ஒரு இன்டர்நேஷனல் மோட்டார் சைக்கிள்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நேக்கட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம். ஹெட்லைட்டோட கவுலிங் வந்து ஒரு மாதிரி ஸ்லீக்காக இருந்தாலும் உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு அக்ரெசிவ்னஸை கொடுக்குது. ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து அந்த பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் ரியலி ஒரு இட்டாலியன் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பார்க்குற மாதிரியே இருக்குது. பிகாஸ் இந்த கவுலிங் அப்படி தான் இருக்குது. இப்போ நிறைய மீம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பைக்கும் டுகாட்டியில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V4ஐயும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் கவுலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஷார்ப் அண்ட் சைட் வியூவில் பார்க்கும்போது ஸ்போர்ட்டியராக இருக்குது. நல்லா காம்பாக்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் டேங்க் ரொம்ப பெருசு, பெரிய டேங்க். ஹேண்டில் பாரை ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்டில் போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சீட்டோட ஹைட் வந்து ஓகே, சேடலோட பிளே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே ஈவன் லெவல் தான். பட் எக்ஸ்ட்ரீம் ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கு. அண்ட் மெயின் திங், பில்லியனோட சீட் அகலம் கூட, பட் நீளம் கம்மி. அதே மாதிரி இங்கே ரைடரோட சீட் நல்ல நீளமும் அகலமும் நல்லா இருக்கு. ரைடருக்கு நெக்ஸ்ட் லெவல் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பின்னாடி டிசைனை வந்து டெயில் லேம்ப்பு அண்ட் இண்டிகேட்டர்லாம் மேலே கொடுத்து நம்பர் பிளேட் ஹோல்டரும் ஒரு ஹக்கரையும் கொடுத்துருக்காங்க. பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டிசைனை பற்றி சொல்லணும்னா ஸ்போர்ட்டியர் அண்ட் பர்பஸ்ஃபுல்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த காம்பாக்ட்னஸ் மட்டும் இந்த டிசைனில் கொஞ்சம் கம்மி வைல் கம்பேரிங் டு KTM டியூக் 250. KTM டியூக் 250 டிசைன் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி காம்பேக்ட், கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்டியர், கம்ப்ளீட்லி அக்ரெசிவ்னு சொல்லலாம். அக்ரெசிவ்க்கு என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த டியோரல் அண்ட் இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வேற லெவல். டேங்கோட கவுல் பார்க்கலாம். நீங்கள் நல்லா பெரிய கவுலாக வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. ஹைட்டாக இல்லை, பெருசாக இல்லை. அங்கே ஹைட்டாகவும் பெருசாகவும் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு அந்த காம்பேக்ட்னஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஹேண்டில் பாரை டுவர்ட்ஸ் ரைடராக கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் ஈஸி டு ஆக்சஸாக இருக்குது, ஈஸி டு ரைடாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ரைடர் சீட் வந்தோம் அப்படின்னா ரைடர் சீட் எக்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது சின்னது, அகலமும் கம்மி, நீளமும் கம்மி. அதே பில்லியன் சீட் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். அங்கே நீளம் கம்மி, இங்கே நீளம் கூட. அங்கே அகலம் கூட, இங்கே அகலம் கொஞ்சம் கம்மி. பட் பில்லியன் சீட் டியூக் 250 சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரைடருக்கு போதுமான சீட், ரொம்ப சின்ன சீட்னு சொல்ல முடியாது, போதுமான சீட். பட் எக்ஸ்ட்ரீமாக பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த சீட் நல்லாயிருக்கும். இதில் வந்து அப்போ நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். நல்லாயிருக்கும். பட் வந்து அந்த அளவுக்கு அகலம் இல்லைன்னு சொல்ல வரேன். பட் இங்கே வந்து சீட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள்ன்றதை இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. சீட்டில் டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்குறாங்க, பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் பெட்டர் தை கிரிப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள். பர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணும்போது ஓரளவுக்கு கிரிப் அந்த சீட்டில் கிடைக்கணும். அவங்க வலிக்கி ரைடர் மேலே விழக்கூடாது. விழுந்தாங்கன்னா ரைடரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டெயில் வந்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன். LED இண்டிகேட்டர்ஸ், LED டெயில் லேம்ப், ஆல் LED தான். ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே ஆல் LED தான். பட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. இந்த ரியர் வியூ அண்ட் இந்த டேங்க் அண்ட் ஹேண்டில் பார் போஸ்டரை வச்சு நம்ம வந்து இதை காம்பாக்ட் மோட்டார் சைக்கிள் சொல்லலாம். அந்த பைக்கை நான் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டு வந்தேன். இந்த மோட்டார் சைக்கிளை நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுறேன்.
என்ன காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஸோ டிசைன் வைஸ் அந்த மோட்டர் சைக்கிளை நம்ம ஸ்போர்ட்டியர் அக்ரெசிவ்னஸ் பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். இங்கே வந்து ஸ்போர்ட்டியர் அக்ரெசிவ்னஸ் காம்பாக்ட்னஸ் அண்ட் பர்பஸை ஓரளவுக்கு மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே பர்பஸ் லீட் ஆகுது, இங்கே வந்து காம்பாக்ட்னஸ் லீட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு காம்பாக்டான மோட்டர் சைக்கிள் பார்க்குறீங்கன்னா KTM Duke 250 பார்க்கலாம். இல்லை பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த சீட்லாம் நல்லா அகலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் சூஸ் த மோட்டர் சைக்கிள். இருந்தாலும் டிசைனில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியம்னஸ் Duke 250 தெரியுது வெல் கம்பேரிங் டு எக்ஸ்ட்ரீம் 250. பட் KTM Duke 250 ப்ரைஸிங்கும் ப்ரீமியம் தான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமாக தான் இந்த மோட்டர் சைக்கிளோட பிளாஸ்டிக்ஸு, பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் டியூன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். Duke 200ஓட வெயிட் 162.8 கிலோகிராம், எக்ஸ்ட்ரீமோட வெயிட் 167.7 கிலோகிராம், கிட்டத்தட்ட 5 கிலோ வெயிட் அதிகம். டைமென்ஷனில் எக்ஸ்ட்ரீமோட சீட் ஹைட் 806 mm, டியூக்கோட சீட் ஹைட் 800 mm. 6 mm தான் டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். டியூக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm, அதுவே எக்ஸ்ட்ரீமோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 mm தான். கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சிட்டி ரேஞ்சஸ்குள்ளே கிளீனோட போகும்போது கூட உங்களுக்கு சேடல் பெருசாக கீழே லோ ஆகாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பார்த்தோன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அது காரணம் அந்த பேஷ் பிளேட்டை கொஞ்சம் லோவாக புஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான். டயர்ஸ் வந்து ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே ஈக்குவல் செட் ஆஃப் டயர்ஸ் தான். ஸோ ஸ்டெபிலிட்டி லெவல்னு பார்த்தா ரெண்டு மோட்டர் சைக்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லா டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே. இருந்தாலும் Duke 250 காம்பாக்ட்னஸ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். அது காரணம் வெயிட்டும் கூட, கம்மியான வெயிட் ஒன்று. ரெண்டாவது டேங்க் சைஸ் சின்னது, அதுக்கப்புறம் க்ளோஸ் டு த ஹேண்டில் பார், அக்சசபிலிட்டி ஈஸியாக இருக்குது. அதனால காம்பாக்ட்னஸாக இருக்குது. அந்த காம்பாக்ட்னஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைடை நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். டைமென்ஷன் வைஸ் இந்த மோட்டர் சைக்கிளோட ரைடர் ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபீச்சர்ஸும் நிறைய பார்த்து வாங்குறோம். Duke 250ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்னு கூட. TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர். ரைட் மோட்ஸில் வந்து ஸ்ட்ரீட் மோட் அண்ட் ட்ராக் மோட் இருக்குது. ABSல ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ அண்ட் பைக் இன்ஃபோ. அதுக்கப்புறம் ட்ரிப்பில் வந்து நமக்கு ஆவரேஜ் மைலேஜ், ஆவரேஜ் ஸ்பீட்லாம் காமிக்குது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் ஹெட்செட்லாம் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் குவிக் ஷிஃப்டர்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா நீங்கள் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் வந்தோன்னா அப்படியே காக்பிட் வியூவே மாறிடுது. ஸோ இது அந்த அஃபோர்டபுளான ரேஞ்சில் பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள்னு லிட்டரலாக ஃபீல் பண்ண முடியுது. நல்ல டிஃப்ரென்ஸ் KTMோட காக்பிட்டுக்கும் இந்த மோட்டர் சைக்கிளுக்கு இருக்குது. ஸோ சின்ன LCD கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு 2 ABS மோட்ஸ் வந்துருது. ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் மைலேஜ். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கனால டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால், SMS அலர்ட், அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல், இது எல்லாமே ஹீரோ கனெக்ட் ஆப்பில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லேப் டைமர் வந்துருது. அதுக்கப்புறம் ரெண்டு மோட்டர் சைக்கிளுமே USB-C சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அந்த மோட்டர் சைக்கிளோட காக்பிட் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ப்ரீமியமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் KTM Duke 250. இல்லை எனக்கு பட்ஜெட்டில் ஒரு நல்ல 250cc மோட்டர் சைக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கோ வித் திஸ் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்ம அதிகமாக விரும்புகிறது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் நிறைய பேர் விரும்புகிறோம். ஸோ இந்த பைக் வந்து புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்ஜினில் இந்த மோட்டர் சைக்கிளுக்கும் அந்த மோட்டர் சைக்கிளுக்கும் ரொம்ப ஈக்குவலாக தான் போகுது பவர் டிஃப்ரென்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் நோட்டை பார்ப்போம். ஒரு மாதிரி நோட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இதோட இன்ஜின் பார்த்தோன்னா 249cc, 30 bhp, 25 Nm டார்க்கு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச், இதெல்லாமே பேப்பரில் இருக்கிறத சொல்லிட்டேன். ஓகே, அந்த வண்டியோட பேப்பர் பார்க்கணும்ல. பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் நோட்டையும் பார்த்துருவோம். சட்டில் டவுனாக இருக்குது. அங்கே பீட் இருந்துச்சு, இங்கே பீட் வந்து ஐடல் நோட்டில் இல்லை. டாப் அண்ட் RPMல பீட் ஃபீல் பண்ண முடியுது. பட் அதில் வந்து இனிஷியலாகவே பீட் தெரிஞ்சு. Duke 250யோட இன்ஜின் வந்து 249cc, 31 bhp, 25 Nm டார்க்கு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, குவிக் ஷிஃப்டர்ஸ் அண்ட் ரைட் பை வயர் த்ராடல் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ் அண்ட் ரைட் பை வயர் த்ராடல். ரெண்டுமே ஒரு தேவையான ஃபீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ரைட் பை வயர் த்ராடல் எலக்ட்ரானிக் த்ராடல்னு சொல்லலாம். ட்விஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண உடனே நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும் கூட கிடையாது, பைக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆயிரும். அதே மாதிரி குவிக் ஷிஃப்டர்ஸ்னால எஃபோர்ட்லெஸ்ஸாக கிளச்சே ஆக்சஸ் பண்ணாமல் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும் 4000 RPMக்கு மேலே. ஸோ அதுவாக இந்த ரெண்டு ஃபீச்சர் ப்ரீமியம் ஃபீச்சர். இந்த ஃபீச்சருக்கான காஸ்ட்டே அதிகம் தான். ஸோ நம்ம ப்ரைஸை ஃபைனலாக பார்ப்போம். அந்த மோட்டர் சைக்கிளில் ஸ்லிப்பர் கிளச் வரைக்கும் தான் இருக்குது, ரைட் பை த்ராடல் கிடையாது, குவிக் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. பட் பவரை பற்றி பார்க்கணும். பவர் வந்து வெறும் 1 ஹார்ஸ் பவர் மட்டும்தான் இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள் டிஃப்ரென்ஸ். இனிஷியல் டார்க் எந்த மோட்டர் சைக்கிளில் நல்லா மேப் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 250Rலாம் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்தாலே பயங்கரமாக போகுதுங்க. டியூக்கில் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 4000 RPM மேலே தான் நமக்கு வந்து பவரை ஹிட் பண்ணுது. அங்கே அப்படி கிடையாது. அங்கே த்ராட்டில் நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னே நான் எங்கள் டார்க் வந்து அதிகமாக அதில் ஃபீல் பண்ணேன் எக்ஸ்ட்ரீமில். அண்ட் தென் மிட் ரேஞ்ச் பவருமே ரெண்டு மோட்டர் சைக்கிளும் ஈக்குவல் தான், டாப் எண்ட் பவருமே ஈக்குவல் தான். பட் இனிஷியல்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வேணும், அக்ரெசிவாக இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் நீங்கள் பார்க்கலாம். 1 ஹார்ஸ் பவரில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமானா கிடையாது.
இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 0 to 60, 0 to 100 இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் எவ்வளோ நேரத்தில் கிளாக் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ எந்த மோட்டார் சைக்கிள் ஃபாஸ்டஸ்ட், லோ எண்ட்லையும் மிட் எண்ட்லையும் 60க்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் எந்த மோட்டார் சைக்கிள் ஃபாஸ்டஸ்ட். டாப் எண்ட் பவரை வந்து நம்ம அந்த 100 ஸ்பீடில் செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெக் ஷீட்டை மட்டும் வாசிச்சு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது, நீங்கள் திங்க் பண்ணுறது எனக்கு புரியுது. அதனால லைவ் ஆக்ஷன் பார்க்கலாமா? வாங்க 0 to 60 பார்க்கலாம். 3, 2, 1 go. $60. 0 to 60. 3, 2, 1 go. $60. 0 to 100 பார்க்கலாம். 3, 2, 1 go. $100. 0 to 100 பார்ப்போம். 3, 2, 1 go. $100. 60 to 0 in rear brakes. டயர் நல்லா சவுண்ட்லாம் கிரியேட் பண்ணுது. என்ன மோடில் இருக்குது அப்படின்னா ரோட் மோடில் தான் இருக்குது. 60 to 0 ரியர் பிரேக்ஸ் பார்க்கலாம். ரோட் மோடில் இருக்குது. டயர் லாக் லைட்டாக தான் ஆச்சு, ரொம்ப ஆகலை. ஸோ அதனால் பெட்டர். 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். சம்மர் ஸ்டாப்பிங். 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்ப்போம். எவ்வளோ ஸ்பீட் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். டியூக் 250யோட ரைடிங் போஸ்டரை செக் பண்ணுவோம், யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி. சேடில் வந்து கொஞ்சம் ஹைட்டு தான், நான் இந்த சைட்லேருந்து ஏறினாலும் அப்படி தெரியுது. ஸோ இப்போ நான் எங்கிட்ட இருந்து ஏறுறேன். ஓகே, இந்த பைக்கோட சேட் லெவல் ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி CT 800 நான் 5 ஃபீட்னாலும் எனக்கு ஈஸியாக பிளேஸ் ஆகுது. ஃபுட்டு முட்டும் மடங்கி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஈஸி டு ஆக்சஸாக இருக்குது. ஹேண்டில் பார், டேங்கோட சைஸ், லென்த்து, விட்த் எல்லாமே கம்மி, அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ரைடர் ட்ரையாங்கிள், ஒரு கம்ஃபர்டபுளான ரைடர் ட்ரையாங்கிள், ஈஸி ஆக்சஸபிளாக இருக்குது. சிட்டி ரைட், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நான் இங்கே உட்காந்தோன்னே எனக்கு கிடைக்குது. இது நான் ஃபீல் பண்ணுது. சீட் கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ குட். 2 வகையான ரெக்ஸின் கொடுத்தனால நமக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லெக் ஃபோல்ட் ஆனதுக்கப்புறமும் இங்கே ஸ்பேஸ் இருக்குது, அதனால் 6 ஃபீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். வெயிட் பேலன்சிங் பிரச்சனையே கிடையாது. வெயிட் கம்மி, சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, எர்கனாமிக்ஸ் ஓகே, பட் ரைடிங் போஸ்டர் அல்டிமேட்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் 250 யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லைட்டாக ஒரு பாயிண்ட் தான். பட் சீட்டோட ஹைட்டு அதிகம்னு நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு முதல்ல டியூக் 250யோட சீட் ஹைட் அதிகம்னு தோணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த மோட்டார் சைக்கிளோட சீட் ஹைட்டே அதிகமாக தெரியுது. ஓகே, பட் சீட்டு செம்ம சாஃப்டாக இருக்குங்க. சேடலோட ஹைட் கொஞ்சம் கூட, சீட் நல்லா சாஃப்டாக இருக்குது, லென்த்தாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஃபைன். பட் டேங்க் பெருசாக இருக்குது. ஹேண்டில் பார் சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கு. டுவர்ட்ஸ் ரைடராக இல்லை, நான் போய் தான் பிடிக்கிறேன். டியூக் 250 எப்படி பிடிச்சேன்னா இதில் இங்கே பிடிக்கிறேன். ஒரு பாயிண்ட் லீன் இருக்குங்க கண்டிப்பாக. அந்த ஸ்போர்ட்டியர் நேச்சரை வந்து ரைடிங் போஸ்டரில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5.8 ஃபீட்டு. எனக்கு வந்து இப்போ இந்த கால் ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுனா இந்த சைடு கால் தூக்கி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சைடு டோவில் தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஹைட் வந்து டியூக் 250 5 ஃபீட்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ஒரு 5.3 ஃபீட்டுக்கு மேலே தான் ட்ரை பண்ண முடியும். இந்த பைக்கில் நான் ஸ்பெஷலாக பார்த்தது சீட் கம்ஃபர்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான ஸ்போர்ட்ஸ் ப்ரெசன்ஸ் நான் பார்த்தேன். ஸோ ஏன்னா அந்த டேங்க் பெருசாக இருக்குது, நான் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி ரைடிங் போஸ்டர் கொஞ்சம் நீங்கள் குனிஞ்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்குது லைட்டாக. ஒரு கம்பேரிங் டு டியூக். அதே மாதிரி ஹைட்டும் நீங்கள் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 5.3 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்கு லைட்டாக குனிஞ்சு ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கான ப்ரெசன்ஸ் வேணும், சேடெல்லாம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை பாருங்கள். இல்லை அப்படின்னா டியூக் 250 செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டியூக் 250 வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 250 செக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் 250 வாங்க போகிறீங்கன்னா டியூக் 250 செக் பண்ணுங்கள். 2 மோட்டார் சைக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மக்களை KTM டியூக் 250 வர்சஸ் எக்ஸ்ட்ரீம் 250 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணி என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம் 250 ப்ரைஸ் ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 1.80 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். நீங்கள் டியூக் 250 வந்துன்னா 2.30 2,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ்லேயே 50,000 ப்ரைஸ் டிஃபரெண்ட் இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிள் 50,000 ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது, இந்த மோட்டார் சைக்கிள் 50,000 ப்ரைஸ் கூட கிடைக்குது. சேம் பவர் பெர்ஃபார்மன்ஸ், சேம் ஹார்ட்வேர்ஸ், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஸோ பார்க்கும்போது அதுக்கு 50,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இது எப்படி பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் பை த்ராடல் கொடுத்துருக்காங்க, குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் ரீட் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ப்ரீமியம் டச்சஸ், ப்ரீமியம் பிளாஸ்டிக்ஸ்,
ஹார்ட்வேர்ஸில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு மெயினான விஷயம் இங்கே அலுமினியம் ஸ்விங்காம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நார்மல் உங்களுக்கு பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால அந்த 50,000ன்றதை நம்ம அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அட்வென்ச்சர் 390X வெர்சஸ் எஸ் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். இந்த எக்ஸில் வந்து 1 லட்ச ரூபா ப்ரைஸ் கம்மி. ஸோ அது பார்க்கும்போது அதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்க்கு தான் அந்த ப்ரைஸ் டிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50,000க்கு வந்து குவிக் ஷிஃப்டர்ஸ், அலுமினியம் ஸ்விங்காம், TFT கிளஸ்டர் அண்ட் ரைட் வேவ் த்ராட்டில் 4மே காஸ்ட்லியான ஃபீச்சர் தான், ப்ரீமியம் ஃபீச்சர். அதுக்கு வந்து 50,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னு நான் பார்க்குறனால உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்களால் 2,30,000 எக்ஷோரூம் ப்ரைஸை அஃபோர்ட் பண்ண முடியும். எக்ஷோரூமுக்கு மேலே இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ் வரும். அதை சேர்த்து ஆன் ரோட் என்ன வருதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுத்துறேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமோட ஆன் ரோட் ப்ரைஸும் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுத்துறேன். ஸோ உங்களால் இந்த பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் போயிடலாம். எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. இல்லை பட்ஜெட் தான் ப்ரோ எனக்கு முக்கியம், பட்ஜெட்டை பார்த்தா பைக் வாங்க, பட் எனக்கு 250cc ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் மோட்டர் சைக்கிள். அஃபோர்டபுளாக பார்க்குறவங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள், ப்ரீமியமாக பார்க்குறவங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள், எனக்கு குவிக் ஷிஃப்டர்ஸ், ரைட் வேவ் த்ராட்டில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் பார்க்கலாம். அண்ட் மைலேஜ்னு பார்த்தோன்னா டியூக் 250 வந்து ஒரு 28 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 28ன்றது அதிகபட்சம், 30ன்றது ரொம்ப அதிகபட்சமாக சொல்கிறேன். அதுவே எக்ஸ்ட்ரீம் பார்த்தோன்னா அப்படியே தான் உங்களுக்கு ஒரு 28 to 30க்குள்ளே கிடைக்கும். 30ன்றது மேக்ஸிமமாக சொல்கிறேன், கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. ரைட் பண்ணிங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கலாம். மைலேஜ்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லாத ஒரு மோட்டர் சைக்கிள், 2 மோட்டர் சைக்கிள். அதனால தான் கம்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எக்ஸ்ட்ரீமோட ப்ரோஸ் பார்ப்போம். இன்ஜினோட இனிஷியல் பவர், மிட் ரேஞ்சு, டாப் அண்ட் பவர் நல்லா இருக்குது. அதே மாதிரி லோ அண்ட் டார்க்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சீட் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பர்பஸ்ஃபுல்லான பில்டு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அப்படியே டியூக் வந்தோம் அப்படின்னா ப்ரீமியமான ஒரு அப்பீலிங் ஃபீல், டிசைனில் ஒரு அக்ரெசிவ்னஸை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ், ரைட் வேவ் த்ராட்டில், குவிக் ஷிஃப்டர்ஸ், அதுக்கப்புறம் TFT கிளஸ்டர், இதெல்லாம் இதில் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் காம்பாக்ட்னஸ் மெயினான விஷயம், வெயிட் கம்மி. ஸோ அதனால் காம்பாக்டாக இருக்குது. இந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு கொஞ்சம் அடாப்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இதை நான் வந்து ப்ரோஸாக பார்க்குறேன். கான்னு பார்த்தோன்னா இதில் பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஒயில் கம்பேரிங் டு டியூக் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு இதில் TFT கிடையாது, நான் TFT தான். அதே மாதிரி உங்களுக்கு ரைடிங் போஸ்டர் கொஞ்சம் ஃப்ரண்ட் வாட்சில் இருக்கும், அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது ஏன் இருக்குன்னா அந்த டேங்கோட சைஸ் பெருசு, ஹைட்டும் கூட, சீட்டும் ரொம்ப லென்த்தாக இருக்கணும். பின்னாடிலாம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது நான் ஃபீல் பண்ணது. இதில் அப்படியே இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ கான்னு பார்த்தோன்னா இதில் வந்து நான் அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி இதோட கம்பேர் பண்ணும்போது தான் சொல்கிறேன். இதோட கம்பேர் பண்ணலன்னா இது வேறு. ஸோ இதெல்லாம் நான் பார்த்த கான். இதில் டியூக் 250 பார்த்தோன்னா ப்ரைஸிங் வந்து ஒரு 30,000 35,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 50,000 போது 15,000 எக்ஸ்ட்ரா கூட தான் வருது. ப்ரைஸ் ஒரு சைடில் இருந்தாலும் இதோட பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ அவங்க கோட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ தான் அந்த 15,000 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டியூக் 250 வேறு எதுவும் கான்ட்ரிகேட்னா இனிஷியல் பவர் வந்து கொஞ்சம் கம்மி, லைட்டாக ஜென்டிலாக தான் ஓப்பன் ஆகும். அது ஒரு வகையில் ஒரு சில பேருக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டியூக் 250 வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, இதெல்லாம் நீங்கள் கீழே கொடுங்க கமெண்ட்ஸில். அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் 250 நிறைய பேர் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது, 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த மோட்டர் சைக்கிள் வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சேஃப்டி.